இன்று எம்பி ஃபண்டிலிருந்து பாகோடு இது வந்து ஒரு இணைப்பு பாலமும் அது ஒரு பல்நோக்கு கட்டிடமும் என்றதும் சுமார் 20 லட்சம் மற்றும் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இன்று ஓரிரு மாதங்களில் ஒரு 3 மாதங்களுக்குள் இது வந்து மக்கள் பணிக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும். கள நிலவரம் எப்படி இருக்குது 2026? 2020 கள நிலவரங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து எப்போதும் போல் வந்து நல்ல சிறப்பாக இருக்கிறது. தேர்தல் நெருங்கி கொண்டு வர நேரத்தில் எல்லாரும் வந்து தேர்தல் பணிகளில் வந்து ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கும். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தாவேகா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலிடம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது வந்து இப்போது அவங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். ராகுல் காந்தி அவர்களும், கார்கே அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும், கட்சி வேணுகோபால் இவர்கள் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இப்போ இந்த நாள் கூட வந்து சிஎம் அவர்கள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து நேற்று 2 நாட்கள் இருந்து பல நலத்திட்டங்களை வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது வலிமையாக இருக்கிறது.